வணக்கம். நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திக்கின்றோம். இன்று 10ஆம் திகதி மார்ச் மாதம் 2017ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை. வழக்கம் போன்று இன்றைய தினமும் எமது கரங்களில் கிடைக்கப்பெற்றுள்ள பத்திரிகைகளின் முன்பக்க செய்திகளை பார்க்க உள்ளோம். அந்த வகையில் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியினை பார்க்கலாம். வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தி: ஐநாவின் நம்பகத்தன்மைக்கு சவால் விடுக்கின்றது இலங்கை அரசாங்கம், உறுதியாக பதிலளிக்க வேண்டும் என வடகிழக்கு அரசியல் கட்சிகள் சிவில் அமைப்புகள் கூட்டாக விண்ணப்பம் என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. இலங்கையானது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினது நம்பகத்தன்மைக்கு சவால் விடுக்கும் வகையில் செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. எனவே இந்த விடயத்தில் ஐநா மனித உரிமை பேரவையானது உறுதியான முறையில் பதில் அளிப்பது அவசியம் என்று அந்த செய்தி 6ஆம் பக்கத்திற்கு தொடர்ந்து செல்கின்றது. இலங்கை விடயத்தில் கால அட்டவணையும் ஐநா அலுவலக கண்காணிப்பும் அவசியம், பிரேரணையில் உள்ளடக்க வேண்டும் என ஐரோப்பிய நாடுகள் ஜெனீவாவில் வலியுறுத்தல் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய வீரகேசரியில் பிரசுரமாகி இருக்கின்றது. இலங்கை நல்லிணக்க பொறிமுறை விடயத்தில் எவ்வாறு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் என்பது தொடர்பான கால அட்டவணை மற்றும் அதற்கான கட்டமைப்பு திட்டம் என்பவற்றை உள்ளடக்கிய ஒரு பரிந்துரையை புதிய பிரேரணையில் உள்ளடக்க வேண்டும் என ஐநா மனித உரிமை பேரவையின் உறுப்பு நாடான சுவிட்சர்லாந்து வலியுறுத்தியுள்ளது என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. இவை தவிர இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம் பிடித்துள்ள மற்றொரு செய்தியாக, எதிர்க்கட்சி தலைவர் பதவியினை பெற்றுக்கொள்ளும் தேவை எழுந்துள்ளது, எம்மை அங்கீகரிக்க கோருவோம் என்கிறார் தினேஷ் குணவர்த்தன என்ற தலைப்பிலான ஒரு செய்தி இருக்கின்றது. எதிர்க்கட்சி தலைவர் பதவியையும் எதிர்க்கட்சி பதவியையும் பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவையை கூட்டு எதிரணி நன்றாக உணர்கின்றது. பாராளுமன்றத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற சம்பவத்தை பார்க்கும்போது இதனை நன்றாக உணர முடிகின்றது. அந்த வகையில் கூட்டு எதிரணியை பிரதான எதிர்க்கட்சியாக அங்கீகரிக்குமாறு கோரி சபாநாயகருக்கு மீண்டும் நாங்கள் கடிதம் எழுதவிருக்கின்றோம் என்று பாராளுமன்ற அமர்வுகளில் இருந்து ஒரு வாரத்திற்கு இடைநிறுத்தப்பட்ட கூட்டு எதிரணியின் தலைவர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்தார் என்று அந்த செய்தி 10ஆம் பக்கத்திற்கு விரிவாக செல்கின்றது. இவை தவிர பிழையான கருத்துக்களை பரப்ப வேண்டாம், பந்துல குணவர்த்தன எம்பிக்கு ஜனாதிபதி ஆணைக்குழு எச்சரிக்கை என்ற தலைப்பிலான ஒரு செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. நாட்டு மக்கள் மத்தியில் பிழையான கருத்துக்களை பரப்ப வேண்டாம், தவறான கருத்துக்களை பரப்புவதனால் ஆணைக்குழுவின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தப்படுகின்றது, அதன் மூலம் எமது செயற்பாடுகள் பாதிக்கப்படுகின்றன. எனவே இனிமேலும் தவறான கருத்துக்களை மக்கள் மத்தியில் பரப்ப வேண்டாம் என்று மத்திய வங்கியின் பிணைமுறி மோசடி குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணை செய்வதற்காக நியமிக்கப்பட்டுள்ள ஜனாதிபதி ஆணைக்குழு கூட்டு எதிரணியின் பாராளுமன்ற உறுப்பினர் பந்துல குணவர்த்தனவிற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளதாக அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. இவை இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம் பிடித்துள்ள முக்கிய செய்திகள். அடுத்ததாக தினக்குரல் பத்திரிகையினை பார்க்கலாம். இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தி: ஜெனீவா பேரவையின் நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்துங்கள், தமிழ் சிவில் சமூக அமைப்புகள் அரசியல் கட்சிகள் வலியுறுத்தல் என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. இதனை இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் நாம் விரிவாக பார்த்திருந்தோம். மட்டக்களப்பு வேலையற்ற பட்டதாரிகளின் போராட்டம் 11வது நாளாகவும் தொடர்கின்றது என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும், வடக்கு பட்டதாரிகள் போராட்டம் திங்கள் ஆளுநருடன் சந்திப்பு என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்தில் பிரசுரமாகி இருக்கின்றது. இவை தவிர 2015 ஐநா தீர்மானத்தை முழுமையாக அமுல்படுத்த கோரும் பிரேரணை மார்ச் 14 வடமாகாண சபை ஆராயும் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினால் 2015ஆம் ஆண்டு புரட்டாதி மாதம் இலங்கை அரசாங்கமும் இணை அனுசரணை வழங்கி நிறைவேற்றிய தீர்மானத்தை முழுமையாக அமுல்படுத்துமாறு இது தொடர்பில் ஐநா சபை மேலதிக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரும் பிரேரணை எதிர்வரும் 14ஆம் திகதி நடைபெறவுள்ள வடமாகாண சபையின் விசேட அமர்வில் ஆராயப்படவுள்ளது என்று அந்த செய்தி 10ஆம் பக்கத்திற்கு தொடர்ந்து செல்கின்றது. இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம் பிடித்துள்ள செய்திகள். அடுத்ததாக சுடரொளி பத்திரிகையினை பார்க்கலாம். சுடரொளி பத்திரிகையின் பிரதான செய்தி: நல்லாட்சி அரசை நம்பி ஏமாந்தேன், ஜெனீவாவில் எக்னெலிகொடவின் மனைவி கண்ணீருடன் தெரிவிப்பு என்ற தலைப்பில் பிரசுரமாகி இருக்கின்றது. நல்லாட்சி அரசை நம்பி நான் ஏமாந்து விட்டேன், மஹிந்தவின் ஆட்சியில் காணாமல் ஆக்கப்பட்ட எனது கணவர் குறித்து எந்த தீர்வையும் இந்த அரசு பெற்றுத்தரவில்லை என்று கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட ஊடகவியலாளர் பிரஹீத் எக்னெலிகொடவின் மனைவியான சந்தியா எக்னெலிகொட ஜெனீவாவில் கண்ணீர் விட்டு அழுதவாறு தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது.
ஐநாவின் தீர்மானத்தை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் இலங்கை அரசு, இதுவே கூட்டமைப்பின் ஒன்றுபட்ட நிலைப்பாடு என்கிறார் சுமந்திரன் எம்பி என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய சுடரொளியில் கட்டமிடப்பட்ட செய்தியாக பிரசுரமாகி இருக்கின்றது. இலங்கை அரசு ஐநாவில் 2015ஆம் ஆண்டு இணங்கிய விடயங்களை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும், கடும் நிபந்தனைகளின் அடிப்படையில் அது செய்யப்பட வேண்டும், இது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஒன்றுபட்ட நிலைப்பாடாகும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான M.A. சுமந்திரன் தெரிவித்தார் என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. இவை தவிர சம்பந்தன் தலைமையில் வவுனியாவில் அவசரமாக கூடுகின்றது கூட்டமைப்பு என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பங்காளி கட்சிகளுக்கிடையே கருத்து முரண்பாடுகள் அதிகரித்துள்ள நிலையில் கட்சியின் வடக்கு கிழக்கு மாகாண சபை உறுப்பினர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையிலான அவசர சந்திப்பு நாளை சனிக்கிழமை காலை 9:30 மணிக்கு வவுனியாவில் நடைபெறவுள்ளதாக அந்த செய்தி 6ஆம் பக்கத்திற்கு தொடர்ந்து செல்கின்றது. சபைக்கு வந்தது புலிக்கொடி, ஆளும் தரப்பினர் போர்க்கொடி, புலி உடை இணைய விபரத்தை வெளியிட விமலின் கட்சி எம்பி மழுப்பல் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய சுடரொளி பத்திரிகையில் கட்டமிடப்பட்ட செய்தியாக பிரசுரமாகி இருக்கின்றது. புலிக்கொடியையும் புலி உடையையும் மையப்படுத்தி தேசிய சுதந்திர முன்னணி உறுப்பினரான பத்ம உதயசாந்த எம்பி கேள்வி கணைகளை தொடுத்ததால் அவருக்கும் ஆளும் கட்சி உறுப்பினர்களுக்கும் இடையில் சபையில் நேற்று சொற்போர் மூண்டது என்று அந்த செய்தி 6ஆம் பக்கத்திற்கு விரிவாக செல்கின்றது. இவை இன்றைய சுடரொளி பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம் பிடித்துள்ள முக்கிய செய்திகள். அடுத்ததாக இன்றைய தினம் எமது கரங்களில் கிடைக்கப்பெற்றுள்ள சிங்கள நாளேடான லங்காதீபவின் பிரதான செய்தியினை பார்க்கலாம். லங்காதீபவின் பிரதான செய்தி அமெதி திதெனக் சைட்டந்த விருத்தை என்று வெளியாகியுள்ளது. சைட்டமுக்கு எதிராக 3 அமைச்சர்கள் என்பதே அந்த செய்தியாக உள்ளது. நேற்றைய நாடாளுமன்ற விவாதத்தில் தமது நிலைப்பாட்டை குறித்த 3 அமைச்சர்களும் வெளிப்படுத்தினர் என்று அந்த செய்தியின் விரிவாக்கம் செல்கின்றது. அடுத்ததாக ஆங்கில நாளேடான டெய்லி மிரரின் பிரதான செய்தியினை பார்க்கலாம். இன்றைய டெய்லி மிரரின் பிரதான செய்தி polls to all PCS to be held on one day என்று கேள்விக்குறியுடன் பிரசுரமாகி இருக்கின்றது. அனைத்து மாகாண சபை தேர்தல்களும் ஒரே நாளில் என்பதே அந்த செய்தியாக அமைந்துள்ளது. அடுத்ததாக இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள ஆசிரியர் தலையங்கத்தினை பார்க்கலாம். அந்த வகையில் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் துரித நடவடிக்கையை எடுப்பதற்கு அரசாங்கம் முன்வர வேண்டும் என்ற தலைப்பில் பிரசுரமாகி இருக்கின்றது. வடக்கில் காணி விடுவிப்பு தொடர்பாகவும் காணாமல் போனோர் விவகாரத்திற்கு தீர்வு வழங்குமாறும் கோரி மக்களின் போராட்டங்கள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றன. காணிகளை விடுவிக்குமாறு கோரி முல்லைத்தீவு கேப்பாப்புலவு பூர்வீக கிராம மக்கள் தொடர்ந்தும் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதேபோன்று தங்களின் பூர்வீக நிலமான இரணைதீவில் தம்மை மீள்குடி அமர்த்துமாறு கோரி கிளிநொச்சி பூநகரி பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட இரணைதீவு மக்கள் நேற்று முன்தினம் கவன ஈர்ப்பு போராட்டத்தினை நடத்தியிருந்தனர். இதனைவிட வேறு பல இடங்களிலும் காணி விடுவிப்பு தொடர்பான போராட்டங்களில் மக்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த விடயம் தொடர்பில் துரித நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்க வேண்டியது இன்றியமையாதது என்பதை வலியுறுத்தியதாக இன்றைய வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கம் பிரசுரமாகி இருக்கின்றது. அடுத்ததாக தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கத்தினை பார்க்கலாம். அறிவியல் கல்வி கூடிய முக்கியத்துவம் அவசியம் என்ற தலைப்பில் இன்றைய தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கம் பிரசுரமாகி இருக்கின்றது. அறிவியல் துறையின் அபார வளர்ச்சியால் எமது நாளாந்த வாழ்வுக்கு அதிகளவுக்கு அசௌகரியமாகியுள்ளது. நாட்டின் அபிவிருத்திக்கும் முன்னேற்றத்திற்கும் கல்வி, குறிப்பாக விஞ்ஞான கல்வி முக்கியமாக விளங்குவதால் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதுடன் அரசாங்கமும் விஞ்ஞான தொழில்நுட்ப கல்வியை ஊக்குவிக்க பல்வேறு வசதிகளை செய்து கொடுத்து வருகின்றது. அரசு பல்கலைக்கழகங்களுடன் தனியார் கல்வி நிறுவனங்களும் இப்போது விஞ்ஞான கல்வியை கற்பிக்கின்றன. தனியார் பொறியியல் கல்லூரிகள், தொழில்நுட்ப கல்லூரிகள் அதிகளவிற்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன என்பதையும் அவதானிக்க முடிகின்றது என்று அறிவியல் கல்வியின் முக்கியத்துவத்தை குறிப்பிட்டதாக இன்றைய தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. அடுத்ததாக சுடரொளி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கத்தினை பார்க்கலாம். அவர்கள் கண்ணீர் நிஜமானது என்ற தலைப்பில் இன்றைய சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. காணாமல் போனவர்கள் என தெரிவிக்கப்படுபவர்களில் பலர் வெளிநாடு சென்று விட்டார்கள் என்ற அர்த்தத்தில் அரசிடமிருந்து கருத்துக்கள் வெளியாவதை அவதானிக்க முடிகின்றது. சீற்றத்தை, வேதனையை ஏற்படுத்தக்கூடிய இவ்வாறான கருத்துக்களை தமிழ் மக்கள் கேள்விப்படுவது இது முதல் தடவை அல்ல. அவர்களின் கண்ணீர் நிஜமானது என்று இன்றைய சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது.
அடுத்ததாக இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள மலையக செய்திகள் பக்கத்தினை பார்க்கும் போது இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் மலையக செய்திகள் பக்கத்தில் டங்கல்ட் தோட்ட தொழிலாளர்களின் சேமலாப நிதியை தனித்தனி வங்கி கணக்குகளில் வைப்பிலிடுங்கள். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஆறுமுகன் மத்திய வங்கியிடம் வலியுறுத்தல் என்ற தலைப்பிலான ஒரு செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. தொடர்ச்சியாக இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள சர்வதேசம் மற்றும் இந்திய செய்திகளில் எமது கவனத்தினை செலுத்தலாம். அந்த வகையில் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் உலக செய்திகள் பக்கத்தில் நலன்புரி நிலையத்தில் தீ விபத்து, குவாட்டமாலாவில் 22 பெண்கள் பலி என்ற தலைப்பிலான ஒரு செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. குவாட்டமாலாவில் உள்ள இளைஞர் மற்றும் சிறுவர் நலன்புரி நிலையம் ஒன்றில் ஏற்பட்டிருந்த தீ பரவியதால் ஆக குறைந்தது 22 பெண்கள் உயிரிழந்துள்ளனர் என்று அந்த செய்தி விரிவாக செல்கின்றது. இந்திய செய்திகள் பக்கத்தினை பார்க்கலாம். இன்றைய தினக்குரலின் இந்திய செய்திகள் பக்கத்தில் இலங்கை கடற்படையினரை அடையாளம் காட்ட துப்பாக்கி ரவை முக்கிய ஆதாரம் என்ற தலைப்பிலான ஒரு செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. தமிழக மீனவர் மீது நடத்தப்பட்டுள்ள துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் கிடைத்த குண்டை வைத்தே அது இலங்கை கடற்படையினர் நடத்திய தாக்குதலா என்பதை கண்டுபிடிக்க முடியும். அத்துடன் எல்லை தாண்டும் மீனவர்களை சுடும் அதிகாரம் எந்த நாட்டுக்கும் கிடையாது என இந்திய கடலோர காவல்படை அதிகாரி தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. அடுத்ததாக யாழ் பிராந்திய பத்திரிகைகளான உதயன், வலம்புரி மற்றும் காலைக்கதிரின் பிரதான செய்திகளை பார்க்கலாம். அந்த வகையில் இன்றைய உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தி புலிகள் மீதான குற்றச்சாட்டோடு ஜெனீவாவுக்கு புறப்படுகின்றது மஹிந்த குழு என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. அதுபோன்று வலம்புரியின் பிரதான செய்தி அரசுக்கு கால அவகாசமா, தமிழ் அமைப்புகள் கொதிப்பு, ஐநா சபைக்கு அவசர மகஜர் என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. இன்றைய காலைக்கதிரின் பிரதான செய்தி அரசை விசாரிப்பதற்கு சர்வதேச தீர்ப்பாயம், சிவில் அமைப்புகளும் கட்சிகளும் இணைந்து தமிழ் மக்கள் பேரவையின் ஏற்பாட்டில் மனு என்ற தலைப்பில் பிரசுரமாகி இருக்கின்றது. நிறைவாக இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள கேலி சித்திரங்களில் எமது பார்வையினை செலுத்தலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் கேலி சித்திரம் 2015ஆம் ஆண்டு ஐநா மனித உரிமைகள் பேரவையில் முன்வைக்கப்பட்ட பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு இலங்கை அரசு மேலும் 2 வருட கால அவகாசம் கோரியுள்ளது. அதனை சித்தரிப்பதாக இன்றைய வீரகேசரியின் கேலி சித்திரம் அமைந்துள்ளது. தொடர்ச்சியாக சுடரொளி பத்திரிகையின் கேலி சித்திரத்தினை பார்க்கலாம். சுடரொளி பத்திரிகையின் கேலி சித்திரம் நாடாளுமன்றத்தில் குழப்பம் ஏற்படுத்திய விவகாரத்தில் தினேஷ் குணவர்த்தனவிற்கு 1 வாரம் நாடாளுமன்ற அமர்வுகளில் பங்கேற்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதனை சித்தரிப்பதாக அமைந்துள்ளது. கடந்த வாரமே தனது பிறந்த தினத்தினை கொண்டாடிய தினேஷ் குணவர்த்தனவை பார்த்து சாதாரண குடிமகன் ஒருவன் பர்த்டே கேக் எப்படி என்று கேட்பது போன்று அந்த கேலி சித்திரம் அமைந்துள்ளது. இதுவரை இன்றைய தினம் இலங்கையில் வெளியாகியிருந்த தமிழ், சிங்கள மற்றும் ஆங்கில மொழி பத்திரிகைகளின் ஒரு கண்ணோட்டத்தினை பார்த்திருந்தோம். மீண்டும் ஒரு நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திப்போம். வணக்கம்.